இன்றைக்கான டே இன் மை ரொட்டீன் பார்ப்போமா. காலையில் எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு போயிட்டோம். வாக்கிங் போயிட்டு வரும்போது கோவிலுக்குமே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன். மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அது தோசைக்கு மாவு எடுத்து உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வடைக்கறி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு விடியற்காலைல எந்திரிக்கும் போதே கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். அதை ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை பொரித்து வச்சுக்கலாம். ரோஷன் மித்தி 2 பேருக்குமே அது கொஞ்சம் மிச்சம் படுத்தி ஸ்நாக்ஸ் கொடுத்துருவேன். இன்னும் சில பேர் இட்லி பாத்திரத்தில் போட்டு அவிச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு வச்சு குழம்பு வச்சுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் ரெடி பண்ணுவேன். கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இடித்து போட்டிருக்கேன். வேணுன்ற அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கடலை மாவெல்லாம் க்ளீன் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ என்கிட்ட மிக்ஸி திரும்ப அரைக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே போட்டுட்டேன். கொஞ்சம் துவையல் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு மாறல, நல்லா இருந்தது. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நாளைக்கு பார்ப்போம். பாய்.